நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காடை முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். நல்லா வேக வச்சுக்கிறதுக்காக தண்ணியில் போட்டுக்கிறோம். கல்லுப்பு போட்டுக்கலாம். காடை முட்டை முட்டை நம்ம காடை முட்டையை வேக வச்சு முட்டை ஓடெல்லாம் பாரு நல்லா விரிஞ்சிருக்கு. எடுத்துக்கிடுவோம். காடை முட்டையை உரிச்சிக்கலாம். ஆயில் 100 ml ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. ஆயில் 100 ml ஊற்றிக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா, 1/2 கிலோ வெங்காயம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். தக்காளி 1/2 கிலோ போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 20 கிராம். கரம் மசாலா 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுவோம். ஊற்றி முட்டையை போட்டுக்கிறோம். மிக்சியில் ஆட்டி வச்சு தேங்காயை போட்டுக்கிறோம். மல்லி போட்டுக்கலாம். காடை முட்டை கிரேவி புரட்டை நல்லா அருமையாக இருக்குது. நல்லா நீட்டாக டேஸ்ட்டாக